இல்ல ஃபோன் வரதுக்குன்னு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இன்வெர்ட்டர் வந்துச்சு. கரெக்ட். ஸோ அந்த இன்வெர்ட்டர் வந்ததுல இருந்தே டோட்டலா பிசினஸ் வந்து அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு. அதாவது இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ட் கேண்டில்ஸ் இல்ல வந்து இந்த வெரைட்டி டெக்கரேட்டிவ் காமிக்க கேண்டில்ஸ் போன ரீசன் முக்கிய ரீசன் இது ஒன்று. கரெக்ட் கரெக்ட் சார். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நாங்க 50 rupees அந்த மாதிரி 40 ல இருந்து 50 rupees. அண்ட் இதோட மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு வரும் நீங்க? மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு 30 rupees அந்த ரேஞ்சில வந்துரும். உங்களுக்கு அதுல இருந்து நம்ம ஒரு 10-15 rupees நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா மெழுகுவர்த்தி தான். ஸோ மெழுகுவர்த்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அந்த கால நினைவுகள், அற்புதமான நினைவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேண்டிலா, ஐயோ மெழுகுவர்த்தியா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மத்தியில் நம்ம சென்னையை சேர்ந்த சசிகுமார் அப்படிங்கிறவர் 40 வருஷமா கேண்டில் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதாவது மெழுகுவர்த்தி வணிகம் காலங்காலமாக அவங்க அப்பா ஜென்ரேஷன் போக இவரும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்படி அவங்க இப்படிப்பட்ட லாபம் பார்க்குறாங்க, அது மெழுகுவர்த்தி பிஸ்னஸில் அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் அப்டேட் ஆயிக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி மெழுகுவர்த்தி பிஸ்னஸில் நார்மல் மெழுகுவர்த்தியாக வைக்காமல் அதில் கொஞ்சம் வாசனைலாம் ஆட் பண்ணி அந்த வாசனை கீசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இன்ன வரைக்கும் அந்த மெழுகுவர்த்தி தொழிலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற அவர் நம்மக்கிட்ட அந்த மெழுகுவர்த்தி பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தொழிலாக அதை மாற்றுறது, சப்போஸ் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட எப்படி அதை பிஸ்னஸை ரன் பண்ணுறது அப்படிங்கிற பல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஸோ சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் கேண்டில் எடுத்துப்போம். ஸோ ஒயிட் கேண்டில் இதை பற்றி சொல்லுங்கள். இது ப்ரைஸ் எவ்வளோக்கு வியாபாரம் செய்யுது ஒரு கேண்டில், அண்ட் இதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருது? இந்த ஒயிட் கேண்டில் சொல்றதை விட நீங்க ஒரு கிலோல நீங்க கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இதுக்கான ரேட்டை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிலோ வந்து நம்ம ஒரு இவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதில் இனிஷியலாக நம்ம ஒரு 10 ரூபா செலவாகுது, 10லேருந்து 15 ரூபா செலவாகுது ஒரு கிலோக்கு சொல்கிறோம். ஒரு கிலோ வேலை செய்கிறது நீங்களா இருந்தால் அந்த ரேட்டு, நீங்கள் வந்து ஒரு ஆளை போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 10 ரூபாலேருந்து 15 ரூபா செலவாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 to 15% நீங்கள் இது பண்ணி இந்த 20% மார்ஜின் கடைக்கு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு வியாபாரம்? ஸோ அது வந்து இது வந்து கிராமில் தானே வரும் உங்களுக்கு. இது ஒரு கிலோ ஆகாது இல்லைங்களா? இப்போ இதில் 10 பீஸ் இருக்குது, இது எவ்வளோ வெயிட்டோ அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு பாக்ஸ் காஸ்ட்டு இதுக்கான இது மூலப்பொருள்லாம் சேரும்போது அதுக்கான ப்ரைஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு பேசலாமா சார்? இது 80 ரூபீஸ்க்கு நீங்க வியாபாரம் செய்றீங்க கரெக்ட்டா? ஆமா. இது வந்து நாங்க கடைக்கு இது வந்து கஸ்டமருக்கு இதுவாகும் போது அவங்க எம்ஆர்பி போடுறது தான். இது வந்து நாங்க இந்த ரேட்டுக்கு நாங்க விற்க மாட்டோம். ஓகே. ஸோ இது வந்து எவ்வளவு விக்கிறீங்க? 5 rupees கேண்டில் தான் நாங்க வந்து 45-50 rupees நாங்க இது பண்றோம்னா கடையில வந்து ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் அவங்க லாபம் விற்பாங்க. ஹோல்சேல் கடைனா கம்மி லாபம் விற்பாங்க. ரீட்டைல் ஷாப் நீங்க ஒரு 45 ரூபீஸ்க்கு இந்த கேண்டில் கொடுக்குறீங்க அப்படினா, ஆமா 4 ரூபாய் 50 பைசா ஒரு கேண்டிலுக்கு இது பண்றோம்னா அவங்க ஒரு 5 ரூபாய் 50 காசுக்கு இது பண்றாங்க. ஒரு பாக்ஸ்க்கான நான் கணக்கை நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு போய் சேரும்போது ஒரு 7 ரூபாய் வரைக்கும் பிரைஸ். அப்போ இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் உங்களுக்கு இப்போ எவ்வளவு வந்து சேருது ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நம்ம 20-25% அந்த மார்ஜின் இது வந்துடும். இப்போ ஒரு கிலோ நம்ம வந்து நான் ஊற்றி எடுக்கிறேன் சரக்கு இது பண்றேன்னா நம்ம வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா நமக்கு இது வாங்க. சூப்பர். ஸோ அதை நீங்க எவ்வளோ கிலோ நீங்க ரெடி பண்ணி நீங்க தயார் பண்ணி நீங்க பாக்கெட் பண்ணி வித்தாலும் சரி, இல்ல அப்படியே நீங்க கிலோல நீங்க வித்தாலும் சரி, எவ்வளவு மார்ஜின் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எவ்வளவு பண்றோமோ அதை பொறுத்து அவங்களோட ப்ராஃபிட். நம்ம கம்மியா பண்ணிட்டு ப்ராஃபிட் வரல அவ்வளவுதான் வரும். எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுதான் வரும். ஆமா, அவ்வளவுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சூப்பர். இதுல வந்து மார்ஜின் எனக்கு நிறைய தேவையில்லை, எனக்கு கம்மியான மார்ஜின் கிடைச்சா போதும், இப்போ இருக்கிற ஸ்டாக்கை நான் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டு பண்ணும்போது தான் நம்ம மார்ஜினை இது பண்ணி தரோம். நம்ம வந்து அதிக மார்ஜினும் அதிக ப்ராஃபிட்ன்றது ஒரு விஷயம் பண்ண போகிறது இல்லை. பட் இது மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய வந்துச்சு, இப்போ நிறைய கம்பெனிஸ் இல்லை. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டிமாண்டை பொறுத்து இப்போ இருக்கிற கிளியரன்ஸை ஸ்டாக்கை வந்து நம்ம இது பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா இன்னைக்கு டிமாண்ட் இல்லை, ஆனால் இன்னும் ஒரு 2-3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பொருளை நம்ம வித்தாகணும். நான் 20 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நான் 10 ரூபா 15 ரூபா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துமே நம்ம கொடுத்துருவோம். பட் இது வந்து மாறணும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 6 monthsலேருந்து 8 months எங்களுக்கு சேல்ஸே இருக்காது. ஸோ நம்ம அதுக்கப்புறமா உள்ள சேல்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக இந்த டைமை நம்ம மூவ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் பிஸ்னஸ் இது. அப்போ இதனால தான் நிறைய வெரைட்டி பண்ண வேண்டியதாகிடுச்சு.
புரியுதுங்களா? இப்போ இந்த கேண்டிலே நம்ம வந்து திரும்ப திரும்ப நான் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருந்தா யார் வாங்குவாங்க? ஸோ அது மாதிரி என்ன நேரத்தில் என்ன ஃபெஸ்டிவல் எந்த டைம்ல என்ன வருது, தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி கேண்டில், ஆமாம் பர்த்டே கேண்டில்னால் எந்த டைமில் வரும் அது. ஸோ அந்த மாதிரியான வெரைட்டி வந்த ரீசன் இதுதான் மெயினாக. நம்பர் கேண்டில் ஆகட்டும் எல்லா வெரைட்டி இருக்கிறதுக்கான ரீசன். இப்போ ஃபர்தராக நம்ம அடுத்தது பண்ணுற இது ட்ரேடிங் மாதிரி ஃப்ரெண்டு தெரிஞ்சவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட இது பண்ணி நாங்கள் பை பண்ணி வெளியில் கொடுத்து அந்த டீ லைட்டு, ஆமாம் அந்த வாசனை கேண்டில், ஆமாம் அந்த ஐட்டம் வந்து பண்ணதுக்கான ரீசன் இது. அதுலேயே நிறைய வெரைட்டியும் இருக்குது அதுலேயும். அந்த மாதிரி கேண்டில் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ்க்கு போகுது இல்லையா? ஆமாம் ஹையர் ப்ரைஸ். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வேக்ஸ் பார்க்க தான் இதுவாக இருக்கும், ஆனால் எல்லாம் வேற இது சேர்க்கறது, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உள்ளே இதுவாக இருக்கிறதுக்கு எல்லாம் நிறைய ஒர்க் அதில் இருக்குது. ஸோ அதனால இந்த ரேட்டு அது வந்து ரேஞ்சே வந்து உங்களுக்கு பைசா கேட்டகரியே வேற மாதிரி மாறிடும். இதுக்கான இந்த கேட்டகரியில் அது சேராது. ஆமாம் ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் அதோட ஃபினிஷிங் அப்புறம் அந்த மோல்டு இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே லுக்கே வேற மாதிரி. நமக்கு தெரிஞ்ச மெழுகுவர்த்திலாம் ரெண்டுங்க. அந்த ஒயிட் கலரில் கொஞ்சம் பெருசாக அப்படி இருக்கும், அதில் சைஸு சின்னது பெருசுன்னு இருக்கும். இல்லைனா அந்த பர்த்டே கேக் கட் பண்ணும்போது அந்த கலர் மெழுகுவர்த்தி இருக்கும். ஆனால் இவர் சொல்லக்கூடிய மெழுகுவர்த்தி டைப்ஸை பார்க்கும்போது இவ்வளோ மெழுகுவர்த்தியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட மெழுகுவர்த்தி தொழில் நீங்கள் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் குறுகிய காலத்தில் இத்தனோன்னு டைம் டியூரேஷனில் அவர் சொல்லிக் கொடுக்குறத மட்டுமே வச்சு நம்மளால் ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது. இன்னும் டெப்த்தான விஷயங்கள் நமக்கு கற்றுக்கணும் இல்லையா? ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் மெழுகுவர்த்தி தயாரிக்கும் பிஸ்னஸ் மாதம் 30,000 வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில். அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போ சசிகுமார் இன்னும் சில விஷயங்கள் நம்ம கூட பேசுகிறாங்க. வாங்க என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம அடுத்த கேண்டில் பற்றி பேசுவோம். அதை பற்றி பேசுவோமா? அந்த கேண்டில் நம்ம இன்னைக்கு பண்ண கேண்டில். ஸோ இதோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது எவ்வளவுக்கு வியாபாரம் செய்றீங்க, இதுல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம்? சேம் ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சின்ன இதுக்கு சொன்ன பாத்தீங்களா அதே போல தான். இப்போ இதோட பிரைஸ் எவ்வளவு சார்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து நாங்க 50 rupees அந்த மாதிரி 40 ல இருந்து 50 rupees. and இதோட மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறீங்க? மேக்கிங் சார்ஜஸ் உங்களுக்கு 30 rupees அந்த ரேஞ்சில வந்துரும். உங்களுக்கு அதுல இருந்து நம்ம ஒரு 10-15 rupees நம்ம எதிர்பார்க்கலாம். கடைக்கு ஓகே சூப்பர். அவங்க அதுக்கான இது நம்ம எம்ஆர்பி அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. ஏன் நீங்க இந்த எம்ஆர்பி வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கல்ல. சோ இதுல நம்ம ரேட் நம்ம 40-45 இதுக்கு கொடுத்தோம்னா அந்த ரேட் வந்து நமக்கு வந்துரும். மீதி அவங்க போறது அந்த மார்ஜின். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு மார்ஜின், அதுல இருந்து ஒருத்தருக்கு மார்ஜின், அதுல இருந்து ஹோல்சேலுக்கு ஒரு மார்ஜின், அப்படி கஸ்டமருக்கு போய் சேரும்போது ரீட்டைல் கடைக்காரர் வரைக்கும் நம்மளால வந்து அவங்க மார்ஜின் பைசா பண்ண முடியும். எனக்கு ஒரு இன்னொரு பெரிய டவுட் சார். ஒரு கேண்டிலுக்கு வந்து பிரைஸ் செட் பண்ணும்போது எதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு செட் பண்ணணும், எதெல்லாம் ஆட் பண்ணணும் இந்த பிரைஸ்ல? நீங்க எல்லாமே நீங்க வந்து மெயினா வந்து அட்டை, இந்த கலர் நீங்க யூஸ் பண்றது, ஸ்டாஃபோட இது சம்பளம், ஸோ இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் இதில் வைக்கணும். ஆமாம், நீங்கள் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணுற விஷயங்கள் இருக்குது. எல்லாமே டோட்டலாக ஃபினிஷ்டு கூட்ஸை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணணும், இதில் பிரித்தா நமக்கு என்னெல்லாம் வருது. ஓகே, ஸோ அப்படி நம்ம பார்க்கணும். பாக்ஸு, அதுக்கு ஒட்டுற செலோ டேப்லேருந்து நீங்கள் நூல், எல்லாமே கலர் பவுட்ரு, கலர் இல்லைன்னா இனிஷியலாக வெறும் வேக்ஸ் ஊற்றுறோன்னா அது. ஸோ இவ்வளோ இதே நம்ம பிரிச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு தனியாக உட்காந்து கேல்குலேட் பண்ணோம். வெயிட் மிஷின் வச்சு நம்ம வெயிட் போட்டு அதை பண்ணோம். அதே போல் நீங்கள் நிறைய ப்ராஃபிட்டும் நீங்கள் வச்சு விற்க முடியாது. ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நம்மளை போல் நிறைய பேர் இருப்பாங்க. ஹோல்சேலர்ஸ்க்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க, சப்ளையர்ஸு வேறு ஸ்டேட்லேருந்து வருது, நம்ம சென்னையிலேருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு இனிஷியலாக இந்த ரேஞ்சு தான் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் நாங்கள் பண்ண முடியும். பட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பண்ணுற மார்ஜின் வந்து ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாயிடுச்சு. வியாபாரமும் ரொம்ப டிமாண்ட் இதுவானதுனால அந்த பிஸ்னஸோட இது இப்படி நிறைய கம்பெனி இருந்தாங்க, இப்போ நிறைய கம்பெனி இல்லை. வேறு வேறு கம்பெனி இல்லை, அது பிஸ்னஸோட டிமாண்டை பொறுத்து தான். இப்போ பவர் கட் இல்லை, பவர் ஃப்ளக்சுவேஷன் அந்த இதெல்லாம் இல்லாதனால இப்போ டிமாண்ட் இருந்தால் தானே இப்போ நீங்களே வாங்குவீங்க. ஸோ அதை பொறுத்து தான் எல்லாம் இப்போ பண்ணணும். ஃபோன் காசு இல்லை, ஃபோன் வரத்துக்குன்னு ஒரு 2-3 years முன்னாடி இன்வெர்ட்டர் வந்துச்சு. ஸோ அந்த இன்வெர்ட்டர் வந்ததுலேருந்தே டோட்டலாக பிஸ்னஸ் வந்து அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ட் கேண்டில்ஸ் இல்லை வந்து இந்த டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ் போன ரீசன், முக்கிய ரீசன் இது ஒன்று. கரெக்ட் சார். ஸோ சார் இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாசத்துல எவ்வளவு நீங்க வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம்? லைக் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னா நாங்க வந்து 20,000 நம்ம 1000 கேஜ் இருக்குன்னா 20 to 25,000 நம்ம earn பண்ணலாம். ஓகே, சோ இது ஒரு மாசத்துல கரெக்ட்டா? ஆமா, இது நீங்க வந்து
ஒரு 2 டன் 3 டன் நீங்கள் பண்ணும்போது ஒரு 75,000 50,000 மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம். ரெண்டாக வந்து இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதுவாகும். ஸோ இது நம்ம வந்து கரெக்டான வழியில வந்து பிளான் பண்ணி ஆரம்பிக்கணும். ஆமாம், பிளான் பண்ணி இது பண்ணலாம். ரெண்டலோட நம்ம கணக்கு பண்ணால் எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அந்த கம்மியாகும். ஸோ கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஓன் வீடு இருந்தா இன்னும் சூப்பர், எல்லாமே நம்ம பாக்கெட்டுக்கு போயிடும். ஆமாம், ரெண்டா இருந்தா கொஞ்சம் நம்ம ரெண்டெல்லாம் நான் யோசிக்கணும். சொன்ன மாதிரி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு இடம் பார்த்து நீங்கள் ஃபுல் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் இதுவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ரெண்ட்டு நம்ம பே பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ பிஸ்னஸோட டிமாண்டும் நிறைய இருக்கணும். Correct. அதே போல் அப்போ உங்கள் மார்ஜினும் நீங்கள் கம்மி பண்ண கம்மி முடியும். பண்ணணும். Correct. விற்றா போதும் அவருக்கு மாதம் ஆனால் ரெண்ட் எடுத்து வைக்கணுன்ற ஒரு இதில் கட்டாயத்திற்கு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தி ப்ரொடக்ஷனையும் அதிகப்படுத்தி எல்லாமே அதிகப்படுத்தி. அந்த மாதிரி பண்ணலாம். Correct. ஏன் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டான மார்ஜின் வைக்கணும்னா பிஸ்னஸில் ரொம்ப வருஷம் இருக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு இது ஏற்றினாலும் கஷ்டம், ரொம்ப டவுன் பண்ணாலும் கஷ்டம். ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதே போல் மார்க்கெட்டில் டிமாண்டு இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து நல்லா நம்ம மூவ் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வீட்ல இருந்து இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஒரு 1 BHKல இருக்காங்க, வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம் இந்த பிசினஸ் மூலமா? ஒரு 1 lakh அவங்க செலவு பண்றாங்கன்னா ஒரு 30,000 பர் மந்த். கரெக்ட்டா? சூப்பர். ஆமா. ஸோ வீட்ல இருந்து நீங்க 30,000 அவங்க சம்பாதிக்கலாம். பண்ணணும், அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதான் நான் சொன்னேன், ஒரு கிலோவுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இப்போ அது நம்ம ஒரு 20-24% வந்து நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்க எங்கே போய் கொடுக்குறாங்கன்னு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோல்சேலர்கிட்ட ஒரு ப்ரைஸ் இதுவாகும். அப்புறம் நீங்கள் பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அது வந்து அப்படியே பாதிக்கு பாதி மார்ஜினாக நீங்கள் கட் ஆகிடும். ரீட்டைலில் நீங்கள் ஒரு இது பண்ணிக்கலாம். ரீட்டைலில் உங்களுக்கு ஹியூஜ் குவான்டிட்டி ஓடாது. ஸோ ரீட்டைல் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு மாசாக வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஆமா, சூப்பர். 3-4 வெரைட்டி ஆஃப் இது இருக்கு. நீங்க டைரக்ட் கஸ்டமர் கூட விற்கலாம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாங்குவாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. ஒன் டைம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு அவங்க எப்ப தேவையோ, ஒரு மாசம் வாங்குனாங்கன்னா அடுத்த ஒரு மாசம் கழிச்சு எப்போ வாங்குறாங்களோ அப்பதான் அவங்களுக்கு அந்த நீட். இவங்க கிட்ட தான் நம்ம ரெகுலரா பண்ணி அந்த கஸ்டமர். இந்த வீடியோல மெழுகுவர்த்தி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி, மெழுகுவர்த்தி எப்படி டைப்பாலாம் தயாரிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணா மக்கள் மத்தியில நல்ல பிரபலம் அடையும் அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பேசிக் லெவலுக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இன்டெப்தா வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல மெழுகுவர்த்தி தயாரிக்கும் பிசினஸ் மாதம் 30,000 வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோட லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது, இப்போ கூட கேண்டில் பிஸ்னஸ் வந்து சாத்தியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். அதுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களுமே மறக்காம தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.